கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா எலெக்டிவ் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா விழுமங்கள் மற்றும் அமைதி கல்வி. இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நான் தனித்தனியா வந்து நோட்ஸ் வந்து நம்ம கிளாஸ்ல ஜாமில் யாருக்கும் அனுப்பல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த 4 சப்ஜெக்ட் வந்து எல்லா மேஜருக்குமே காமன். ஆனா இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வேற வேற சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க. அதனால இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிக்க மாட்டேன். நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இதுக்கான புக்ஸ் பிடிஎஃப் மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பேன். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வச்சு படிச்சீங்கன்னா ஈஸியாக இந்த சப்ஜெக்ட் எழுதிடலாம். அதே மாதிரி அந்த மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இப்போ வந்து இந்த விழுமங்கள் மற்றும் அமைதி கல்வி இந்த ஒரு சப்ஜெக்ட் தான் கடினமா இருக்கும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே ஈஸியா இருக்கும். அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க மற்ற சப்ஜெக்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சு ஈஸியாக படிச்சிடலாம். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் ரொம்ப கடினமா இருக்கும். அதனால தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் அந்த கீ பாயிண்ட்ஸ் அந்த டயக்ராம்ஸ் வந்து நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ விழுமங்கள் மற்றும் அமைதி கல்வி இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க. விழுமங்கள் கல்வி இதுல மொத்தம் 4 கொஸ்டின் இருக்கு. 1 சமூக கலாச்சார மரபுகள் மதம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம். 2 பள்ளி கலைத்திட்டத்தில் விழும கல்வி. 3 விழுமங்களின் வளர்ச்சி. 4 விழுமங்களின் மூலாதாரங்கள். இந்த 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, சமூக கலாச்சார மரபுகள் மதம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம். இதுல 3 தலைப்பு இருக்கு. 1 சமூக கலாச்சார மரபுகள், 2 மதம் சமயம், 3 அரசியலமைப்பு சட்டம். இந்த ஒவ்வொன்றுக்கு கீழேயும் டயக்ராம்ஸ் இருக்கு. 1 பாருங்க, இந்த சமூக கலாச்சார மரபுகள் அதுக்கு கீழே 7 பாயிண்ட் இருக்கு. 1 மனித நேயம், 2 புனிதத்தன்மை, 3 ஆண்மை, 4 சகிப்புத்தன்மை, 5 அன்பு, 6 அமைதி, 7 தனித்துவம். அடுத்து 2வது தலைப்பு பாருங்க, மதம். அது கீழே நமக்கு வந்து சம் பாயிண்ட்ஸ் கிடையாது. தேர்டு பாருங்க, அரசியலமைப்பு சட்டம். அதுக்கு கீழே 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. 1 நீதி, 2 சுதந்திரம், 3 சமத்துவம், 4 சகோதரத்துவம். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி கலைத்திட்டத்தில் விழும கல்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு. 1 ஆசிரியர்கள் தமது வகுப்பு பாடங்களை வடிவமைக்கும் போது விழுமங்களை அப்பாடங்களில் உட்புகுத்துவதற்கு உதவும் சில யோசனைகள் அப்படின்னு போட்டு ஒரு 3 யோசனைகள் இருக்கு. 1 எந்த ஒரு கலைத்திட்டத்திலும் மொழிகள் ஒன்றிணைந்த பகுதியாக இருத்தல். 2 நாடகங்கள் எந்த ஒரு பள்ளி கலைத்திட்டத்திலும் இன்றியமையாத பகுதியாக உள்ளன. 3 சமூக அறிவியல் நமக்கு சமூகத்தை பற்றி கற்பிக்கின்றன. அடுத்த 2வது தலைப்பு பாருங்க, பள்ளி கலைத்திட்டத்தில் விழும கல்வியின் முக்கியத்துவம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, விழுமங்களின் வளர்ச்சி. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மர்மர் முகோபாத்தியாய் கருத்துக்களின்படி குழந்தைகளின் விழும வளர்ச்சி. பாருங்க, அதுல 1 விழும ஒருங்கிணைப்பு, 2 விழும சிக்கல் அல்லது விழும தெளிவாக்கல், 3 விழும மதிப்பீடு, கடைசியா விழும சேகரிப்பு. இதுல 2வது தலைப்பு பாருங்க, விழும வளர்ச்சி காலகட்டங்கள். மொத்தம் 3 காலகட்டங்கள் இருக்கு. 1 அடியொற்றி செயல்படும் காலகட்டம், 2 முன்மாதிரியை கொண்டு செயல்படும் காலத்திட்டம், 3 சமூகமயமாக்கல் காலகட்டம். சரிங்களா? இந்த சமூகமயமாக்கல் காலகட்டத்தில் கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 ஒழுக்க நெறிகளை அறிவதற்கு முந்தைய நிலை, 2 மரபு நிலை, 3 கொள்கைப்படி பிடிப்புடையோராய் இருத்தல். இந்த கொஸ்டின் வரும். அடுத்தது 3வது தலைப்பு பாருங்க, கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலை கோட்பாடு. இதுல வந்து 4 தலைப்பு இருக்கு. 1 முதல் நிலை மரபுக்கு முற்பட்ட நிலை, 2ஆம் நிலை மரபு நிலை, 3ஆம் நிலை மரபுக்கு பிந்தைய நிலை, 4 கோல்பர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் கோட்பாட்டின் வரம்புகள். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, விழுமங்களின் மூலாதாரங்கள். விழுமங்களின் மூலாதாரங்கள்ல மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. 1 குடும்பம், 2 ஒப்பார் குழு, 3 பள்ளி, 4 மதம், 5 வெகுஜன ஊடகங்கள், 6 தன்னார்வ நிறுவனங்கள், 7 ஒருவரது தனிப்பட்ட காரணிகள், 8 பண்பாடு, 9 வாழ்வியல் அனுபவங்கள், 10 பங்கு பணிகள் சார் தேவைகள், 11 அரசியலமைப்பு சட்டம். மொத்தம் இதுல 11 பாயிண்ட் இருக்கு. அடுத்த செகண்ட் பாருங்க, விழுமங்களை வளர்த்தல். இதுல 3 முக்கியமான டெர்மினல் கொஸ்டின் இருக்கு. 1 பண்பு கல்வி, 2 குடும்ப விழுமங்கள், 3 குழந்தைகளிடம் விழுமங்களை வளர்த்திடும் வழிகள். அதுல ஃபர்ஸ்ட் பண்பு கல்வி பாருங்க. பண்பு கல்வி கீழே 4 பாயிண்ட் இருக்கு. 1 பள்ளிகளில் பண்பு கல்வியை வழங்கிடல், 2 பண்பு கல்வியின் உட்கூறுகள், 3 பண்புகளை உருவாக்குவதற்கு நேர்மறை நடத்தைகள், 4 பண்பு கல்வியின் நன்மைகள். இதுல 3வது பாயிண்ட் கீழே 6 பாயிண்ட் இருக்கு. 3வது பாயிண்ட் பாருங்க, பண்புகளை உருவாக்குவதற்கான நேர்மறை நடத்தைகள். அதுல 6 பாயிண்ட் இருக்கு. 1 அக்கறை காட்டுதல், 2 குடியுரிமை, 3 நியாயம், 4 மரியாதை, 5 பொறுப்பு,
5 பொறுப்பு, இந்த 5 பாயிண்ட் வரும் சரிங்களா. 5 பாயிண்ட் தான், 5 பாயிண்ட் வரும். அதனால பாருங்க பண்பு கல்வியின் நன்மைகள், பண்பு கல்வி நன்மைகளுக்கு 5 பாயிண்ட் இருக்கு. 1 உயர்கல்விசார் அடைவுகள், 2 மாணவர்களின் வருகை பதிவில் முன்னேற்றம், 3 குறைந்த அளவிலான ஒழுங்கு சார்ந்த சிக்கல்கள், 4 குறைந்த வன்முறை, 5 பாதுகாப்பு உணர்வு. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க குடும்ப விழுமங்கள். குடும்ப விழுமங்கள்ல 3 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க குடும்ப விழுமங்களின் முக்கியத்துவம், அதுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 குடும்ப உறுப்பினர்கள் பாருங்க சுலபமாக முடிவுகளை எடுத்திட அவை உதவுகின்றன. 2 குழந்தை வளர்ப்புக்கு அவை வழிகாட்டுகின்றன. 3 அவை வலுவான பிணைப்புகளையும் ஒருங்கிணைத்தலையும் வளர்த்துகின்றன. செகண்ட் பாயிண்ட் பாருங்க குடும்ப விழுமங்களை குழந்தைகளிடம் உருவாக்குது, அது கீழே 2 பாயிண்ட் இருக்கு. 1 சொல்சார் வழிமுறைகள் மூலம், 2 சொல்சாரா வழிமுறைகள் மூலம். 3வது பாயிண்ட் பாருங்க முக்கிய குடும்ப விழுமங்கள், இதுதான் செகண்ட் கொஸ்டின். அடுத்து அந்த 3வது பாயிண்ட் முக்கிய குடும்ப விழுமங்களுக்கு கீழே மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. 1 மூத்தவர்களை மதித்தல், 2 நம்பிக்கை, 3 கருணை, 4 நேர்மை, 5 கடின உழைப்பு, 6 மீள்திறன், 7 விடாமுயற்சி, 8 தானம், 9 நாணயம், 10 சுதந்திரம். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க குழந்தைகளிடம் விழுமங்களை வளர்த்திடும் வழிகள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 வழிகள் இருக்கு. 1 பெற்றோர்களின் பங்கு, 2 ஆசிரியர்களின் பங்கு, 3 சமூகத்தின் பங்கு, 4 ஒப்பார் குழுக்கள், 5 மதத்தின் பங்கு கீழே 3 இருக்கு. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம். அடுத்து 6 அரசாங்கத்தின் பங்கு, 7 மக்கள் தொடர்பு ஊடகங்களின் பங்கு, 8 தன்னார்வ அமைப்புகளின் பங்கு. அடுத்து மூணாவது யூனிட் பாருங்க அமைதி கல்வி. இதுல 3 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 1 மனித உரிமைகள் கல்வி, 2 ஜனநாயக கல்வி, 3 அமைதி கல்வியும் மோதலுக்கு தீர்வு காணுதலும். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க மனித உரிமைகள் கல்வி கீழே 5 பாயிண்ட் இருக்கு. 1 மனித உரிமைகள் என்பவை யாவை, 2 மனித உரிமைகள் என்பதன் வரையறை, 3 அமைதி ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகள் கல்விக்கு இடையான தொடர்பு, 4 மனித உரிமைகள் கல்வியை வழங்குதல், 5 மனித உரிமை கல்வியின் முக்கியத்துவம். இதுல 5வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மனித உரிமை கல்வியின் முக்கியத்துவத்துக்கு கீழே 5 பாயிண்ட் இருக்கு. 1 மக்களுக்கு தமது உரிமைகளை கோரி பெற உதவுகிறது, 2 இளைஞர்களுக்கு பன்முகத்தன்மையை மதிக்க கற்றுக் கொடுக்கிறது, 3 வரலாற்றை கற்றுக் கொடுக்கிறது, 4 ஒத்துணர்வையும் ஒற்றுமையும் ஊக்குவிக்கிறது, 5 மனித உரிமைகளை மதிக்கிறது. அடுத்து 2வது விஷயம் பாருங்க ஜனநாயக கல்வி. ஜனநாயக கல்வியில 5 பாயிண்ட் இருக்கு. 1 ஜனநாயக கல்வி என்பதன் கருத்தாக்கம், 2 ஜனநாயக கல்வி என்பதன் பொருள், 3 ஜனநாயக கல்வியின் முக்கிய அம்சங்கள், 4 ஜனநாயகத்திற்கு கல்வி வழிமுறைகள், 5 ஜனநாயக அமைதி மற்றும் கல்விக்கு இடையே உள்ள தொடர்பு. இதுல 3வது பாயிண்ட் பாருங்க ஜனநாயக கல்வியின் முக்கிய அம்சங்கள். எத்தனை பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் இதுல 9 பாயிண்ட் இருக்கு. 1 அனைவருக்குமான கட்டாய கல்வி, 2 பரந்த அடிப்படையிலான கல்வி, 3 குழந்தை மைய கல்வி, 4 சமுதாயத்தை மையமாக கொண்ட கல்வி, 5 பண்பாட்டு அடிப்படையிலான கல்வி, 6 கல்வி நிறுவனங்களின் பரவலாக்கல், 7 தகுதி வாய்ந்த குடியுரிமைக்கான கல்வி, 8 வயது வந்தோர் கல்விக்கான ஏற்பாடு, 9 மாணவர் மன்றங்கள். இந்த 9 பாயிண்ட் அதுல வரும் சரிங்களா. அடுத்து அதுல 4வது பாயிண்ட் பாருங்க ஜனநாயகத்திற்கான கல்வி வழிமுறைகள். இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 தனிநபர் மதிப்பை அங்கீகரித்தல், 2 பண்பு நலனுக்கான பயிற்சி அளித்தல், 3 தொழில் திறனை உருவாக்குதல், 4 ஜனநாயக கல்வி நிர்வாகம். அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்க அமைதி கல்வியும் மோதலுக்கு தீர்வு காணுதலும். இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 மோதலுக்கு தீர்வு காணுதல் என்பதன் பொருள் மற்றும் வரையறை, 2 மோதலுக்கு தீர்வு காணும் பயிற்சி கல்வி, 3 மோதலுக்கு தீர்வாக அமைதி கல்வி, 4 மோதல் தீர்வு அல்லது பயிற்சியின் நன்மைகள். இதுதான் இந்த 3வது யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ 3 யூனிட்டுக்கு பார்த்துட்டோம். அடுத்து 4வது யூனிட் பாருங்க. 4வது யூனிட் அமைதி கலாச்சாரத்தை ஊக்குவித்தல். இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு, 2 யுனெஸ்கோவின் அமைதி கலாச்சாரத்திற்கான செயல் திட்டங்கள், 3 அகிம்சைக்கான கல்வி, 4 மோதலை தடுத்தல் மற்றும் மோதலுக்கான தீர்வு காணுதல். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு. இதுல 3 பாயிண்ட் இருக்கு. 1 சர்வதேச அமைதி என்பதன் பொருள், 2 சர்வதேச பாதுகாப்பு என்பதன் பொருள், 3 சர்வதேச அமைதியும் பாதுகாப்பையும் பராமரிப்பதில் ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கு பணிகள். அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பங்கு பணிகள் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1 பாதுகாப்பு சபை, 2 பொதுச்சபை, 3 அமைதியை காத்திடல், 4 அமைதியை உருவாக்கிடல். அது செகண்ட் கொஸ்டின் பாருங்க யுனெஸ்கோவின் அமைதி கலாச்சாரத்திற்கான செயல் திட்டங்கள். இதுல 5 செயல் திட்டங்கள் இருக்கு. 1 கல்வி, 2 அறிவியல், 3 கலாச்சாரம், 4 தகவல் தொடர்பு, 5 மனிதர்களிடையே ஒத்துழைப்பு. 3வது கொஸ்டின் பாருங்க அகிம்சைக்கான கல்வி. இந்த அகிம்சைக்கான கல்வியில ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. அகிம்சை கல்வியில் ஆசிரியரது பங்கு பணிகள். மொத்தம் 6 பணிகள் இருக்கு. 1 அகிம்சை மதிப்புகளை வகுப்பறையில் வளர்த்தல்,
2 மாணவர்களுக்கு மாதிரியாக இருத்தல், 3 அமைதி மற்றும் புரிதலை ஊக்குவித்தல், 4 முரண்பாடுகளுக்கு அகிம்சை முறையில் தீர்வுகாண வழிகாட்டல், 5 ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர மரியாதையை வளர்த்தல், 6 அமைதியான சமூகத்தை உருவாக்க பாடுபடுதல். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க, மோதலை தடுத்தல் மற்றும் மோதலுக்கு தீர்வு காணுதல். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோதல் தடுப்பு, 2 மோதல் தடுப்பு என்பதன் பொருள், 3 மோதல் தடுப்பின் செயல்முறை, 4 மோதல் தடுப்பின் உத்திகள், 5 மோதலுக்கு தீர்வு காணுதல். இதுல 3வது தலைப்பு பாருங்க, மோதல் தடுப்பு செயல்முறை கீழே 4 பாயிண்ட் இருக்கு. 1 சூழ்நிலையையும் நிலையையும் பகுப்பாய்வு செய்தல், 2 முக்கியமான செயல்பாட்டாளர்களையும் பங்குதாரர்களையும் கண்டறிதல், 3 சாத்தியமான சூழ்நிலையை உருவாக்குதல், 4 பயனுள்ள எதிர் நடவடிக்கைகளை திட்டமிடுதல். அடுத்த 4வது பாயிண்ட் கீழே பாருங்க, மோதல் தடுப்பு உத்திகள்ல 5 உத்திகள் இருக்கு. 1 மோதல்களின் மூலங்களை அடையாளம் காணுதல், 2 தெளிவாகவும் பணிவுடனும் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல், 3 இணைந்து செயல்படுதல் மற்றும் விட்டுக் கொடுத்தல், 4 மோதலுக்கு தீர்வு காணும் திறன்களை பயன்படுத்துதல், 5 நம்பிக்கை மற்றும் பரஸ்பர நேச உணர்வை உருவாக்குதல். அதுல 5வது பாயிண்ட் பாருங்க, மோதலுக்கு தீர்வு காணுதல்ல மொத்தம் 2 முக்கியமான பாயிண்ட். 1 முக்கியமான மோதலை தீர்க்கும் திறன்கள், 2 மோதலை தீர்க்கும் அணுகுமுறைகள். ஃபர்ஸ்ட்ல இந்த முக்கியமான மோதலை தீர்க்கும் திறன்கள் கீழே என்ன நடக்குன்னா, கவனமாக செவிமடுத்தல், 2 தகவல் பரிமாற்றம், 3 குற்றம் சுமத்தாமல் இருத்தல், 4 அமைதி காத்தல். 2வது பாயிண்ட் பாருங்க, இந்த மோதலை தீர்க்கும் அணுகுமுறைகள் கீழே தவிர்த்தல், போட்டியிடுதல், இணங்குதல், இணைந்து செல்வதல், சமரசம் செய்து கொள்ளுதல் இந்த பாயிண்ட் வரும். அடுத்த லாஸ்ட் பாருங்க, அணுகுமுறைகளும் உத்திகளும். இதுல 3 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 விளிம்பங்களை கற்பித்தல், 2 விளிம்ப உருவாக்கத்திற்கான உத்திகள், பாடத்திட்ட மற்றும் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள், 3 விளிம்ப கல்வியின் முழு பள்ளி அணுகுமுறை. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, விளிம்பங்களை கற்பித்தல். இதுல மொத்தம் 6 பாயிண்ட் இருக்கு. 1 பாத்திரமேற்று நடித்தல், 2 கதை சொல்லுதல், 3 வாழ்க்கை சம்பவ துணுக்குகள், 4 சேர்ந்து சேர்த்தல், குழுவாக பாடுதல், 5 குழுவாக செயல்படுதல், 6 வினா கேட்டல். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, விளிம்ப உருவாக்கத்துக்கான உத்திகள், பாடத்திட்ட மற்றும் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள். அதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 பல்வேறு பள்ளி பாடங்கள் வாயிலாக விளிம்ப உருவாக்கத்திற்கான உத்திகள், 2 பள்ளிகளில் இணை பாடத்திட்ட செயல்பாடுகள் மூலம் விளிம்பங்களை வளர்த்திற்கான உத்திகள், 3 களப்பயணம், 4 சங்க நடவடிக்கைகள். இதுல 3வது பாயிண்ட் பாருங்க, பள்ளிகளில் இணைத்திட்ட செயல்பாடுகள் மூலம் விளிம்பங்களை வளர்த்துவதற்கான உத்திகள். ஒரு 10 உத்திகள் இருக்கு. 1 உடல் தொடர்பான விளிம்பங்கள், 2 உளவியல் சார் விளிம்பங்கள், 3 குடிமை விளிம்பங்கள், 4 சமூக விளிம்பங்கள், 5 அறநெறி விளிம்பங்கள், 6 கல்விசார் விளிம்பங்கள், 7 தொழில்சார் விளிம்பங்கள், 8 பண்பாட்டு விளிம்பங்கள், 9 அழகுணர் மற்றும் பொழுதுபோக்கு விளிம்பங்கள், 10 தலைமைக்கான பயிற்சி. அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல பாருங்க, விளிம்பங்களை வளர்ப்பதற்கான இணை பாடத்திட்ட செயல்பாட்டு உத்திகள்ல 5 உத்திகள் இருக்கு. 1 காலை அவை கூட்டம், 2 யோகா, 3 சமூக சேவைகள், 4 சாரணர் மற்றும் வழிகாட்டுகள் இயக்கம், 5 மாதிரி பாராளுமன்றம். அடுத்து இந்த களப்பயணத்துக்கு கீழே 4 பாயிண்ட் இருக்கு. 1 களப்பயணம் என்பதன் பொருள், 2 களப்பயணத்தின் நோக்கங்கள். இந்த களப்பயணத்தின் நோக்கங்கள் கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 நேரடி அனுபவத்தின் மூலம் கற்றல், 2 பாட அறிவை நடைமுறையுடன் இணைத்தல், 3 கண்காணிப்பு மற்றும் ஆராயும் திறனை வளர்த்தல். 3வது பாயிண்ட் பாருங்க, களப்பயணத்தில் உள்ள படிநிலைகள். ஒரு 3 படிநிலைகள் இருக்கு. 1 களப்பயண திட்டமிடல், 2 களப்பயணத்தை நிறைவேற்றுதல், 3 பின்தொடர் நடவடிக்கைகள். 4வது பாயிண்ட் பாருங்க, கலைப்பயணத்தின் முக்கியத்துவம். 5 முக்கியத்துவங்கள் இருக்கு. 1 இடைவினையாற்றிடும் கற்றல், 2 பல்வேறு சூழ்நிலைகளை அணுகுவதற்கான வாய்ப்பு, 3 சமூக இடைவினையாற்றல், 4 சமூக திறன்களின் மேம்பாடு, 5 வகுப்பறையில் ஏற்படும் சலிப்பை நீக்குகிறது. இதுல 4வது பாருங்க, சங்க நடவடிக்கைகள். சங்க நடவடிக்கை கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1 மாணவர்கள் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்கின்றனர், 2 மாணவர்கள் ஒற்றுமையின் மதிப்பை உணர்கின்றனர், 3 மாணவர்கள் சமூக திறன்களை வளர்த்துக் கொள்கிறார்கள். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க, விளிம்ப கல்வியின் முழுப்பள்ளி அணுகுமுறை. இதுல 4 பாயிண்ட் இருக்கு. 1 முழுப்பள்ளி அணுகுமுறை என்பதன் பொருள், 2 பள்ளி சூழல், 3 முழுப்பள்ளி அணுகுமுறையை வெற்றி பெறுவதற்கு இன்றியமையாத காரணிகள், 4 முழுப்பள்ளி அணுகுமுறை உள்ள அனுமானங்கள். இதுதான் இந்த 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.